Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி கப் கேக்ஸ் வித் கண்டென்ஸ் மில்க் ஃப்ராஸ்டிங். இந்த ஃப்ராஸ்டிங் வச்சு எப்படி டெக்கரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பர்ஃபெக்ட் ஃபார் பர்த்டே பார்ட்டிஸ் ஆர் எனி ஒகேஷன். இதை நம்ம ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கிஃப்ட் பண்ணலாம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கப் கேக் செய்ய தேவையான பொருட்கள். ஃபர்ஸ்ட் நம்ம அவனை ப்ரீஹீட் பண்ணலாம். 180 degrees Celsius for 10 minutes. ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் ஒரு கப் மைதா, அது கூடவே 5 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். இந்த கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறதுனால கேக் நல்லா சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக இருக்கும். ஒரு கப் சர்க்கரை, 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் வெனிலா பவுடர். நீங்கள் வெனிலா எக்ஸ்ட்ராக்டும் சேர்க்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் சால்ட், 1 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர். வெட் இன்க்ரீடியன்ட் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பேச்சுலாவோ ஸ்பூனை வச்சு இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை நல்லா கலந்து விடலாம், எல்லாம் ஈவனாக இருக்கிறதுக்கு. இப்போ நம்ம வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். 1/2 கப் பட்டர் மில்க், மோர், 5 டேபிள் ஸ்பூன் ஆயில், எனி அன்ஃப்ளேவர்டு ஆயில், 6 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் வார்ம் வாட்டர், 1/2 டீஸ்பூன் ஆஃப் ஒயிட் வினிகர், 2 முட்டை ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இதை ரொம்ப நிறைய நேரம் பீட் பண்ணணுன்ட்டு இல்லை, ஒரு ஃப்ளாட் ஸ்பேச்சுலாவோ இல்லாட்டி ஹேண்ட் பிளெண்டரோ வச்சு ஜஸ்ட் எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் ஒரு கம்பைன் ஆகிறதுக்காக சும்மா மிக்ஸ் பண்ணலாம், அவ்வளோதான். இதை மிக்ஸ் பண்ணும்போதே ஒரு ஸ்பேச்சுலா எடுத்து 1 or 2 டைம்ஸ் பாட்டம் அண்ட் சைட்ஸை நல்லா ஸ்க்ரேப் பண்ணி விடலாம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. நம்ம டீயோ காஃபி பண்ணுற நேரத்தில் இந்த கேக்கை செஞ்சிடலாம். எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் மிக்ஸ் பண்ணிவிட்டு பேக் பண்ணணும், அவ்வளோதான். ட்ரஸ்ட் மீ, நீங்கள் இந்த கேக்கை அடிக்கடி செய்வீங்க. ஈவினிங்கில் கிட்ஸ் வரும்போது நல்லா ஃப்ரெஷ் அண்ட் ஹாட்டாக செஞ்சு கொடுக்கலாம். இப்போ கப் கேக் பேட்டரை கப் கேக் லைனஸில் ஊற்றி ஃபில் பண்ணலாம். நீங்கள் ஜஸ்ட் கப் கேக் பண்ணுறீங்கன்னா 2/3 ஃபில் பண்ணுங்கள். நீங்கள் ஃப்ராஸ்டிங் வச்சு இதை டெக்கரேட் பண்ண போகிறீங்கன்னா 3/4 ஃபில் பண்ணுங்கள். அப்போது பேக் ஆகி வரும்போது கேக் நல்லா டாலாகவும் இருக்கும், டெக்கரேட் பண்ணும்போது பார்க்க அழகாகவும் இருக்கும். இது ப்ரீஹீட் பண்ண அவனில் பேக் அட் 180 degrees Celsius ஃபார் 20 to 25 minutes. கேக் பேக் ஆகிட்டான்னு பார்க்க ஒரு டூத் பிக் எடுத்து சென்டரில் இன்சர்ட் பண்ணி பார்த்தா அந்த ஸ்டிக் ட்ரையாக இருந்தால் கேக் இஸ் டன். அது கொஞ்சம் வெட் அந்த மாவு இருந்துச்சுன்னா இன்னொரு 5 minutesக்கு எக்ஸ்ட்ரா வைங்க. இந்த கப் கேக்ஸ் பேக் ஆக 25 minutes ஆயிடுச்சு. நீங்கள் இப்படியே சர்வ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்கு மேலே ஃப்ராஸ்டிங் வச்சு டெக்கரேட் பண்ண போகிறீங்கன்னா இந்த கேக்கை வந்து நல்லா கூல் பண்ணிவிடுங்க. நல்லா கூலான பிறகு தான் அதுக்கு மேலே பைப்பிங் பண்ணணும், இல்லாட்டி எல்லாமே மெல்ட் ஆகிட்டு எல்லாம் வேஸ்ட் ஆகிடும். இன்னொரு டிப்பு, நீங்கள் வந்து பைப் பண்ணுறதுக்கு முன்னாடி கேக் கொஞ்சம் பெருசாக மேலே டோம்டாக இருந்துச்சுன்னா ஒரு ஷார்ப் நைஃப் வச்சு அதை கட் பண்ணிவிடுங்க. அப்போது பைப்பிங் பண்ணவும் ஈஸியாக இருக்கும், பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். இது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இந்த கேக்குன்ட்டு. கண்டென்ஸ் மில்க் ஃப்ராஸ்டிங் செய்ய தேவையான பொருட்கள். கண்டென்ஸ் மில்க் ஃப்ராஸ்டிங் செய்ய ஒரு பெரிய பவுலில் 1 கப் அன்சால்டட் பட்டர் சேர்த்துக்கலாம். இது நீங்கள் ஹேண்ட் பிளெண்டர் மூலிமா தான் செய்ய முடியும், ஏன்னா ரொம்ப நேரம் அதை பீட் பண்ணுறதுனால கை வலி எடுக்கும். நீங்கள் அதனால் ஒரு ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் மீடியம் ஸ்பீடில் நல்லா பீட் பண்ணலாம். அது சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபி பேலாக வர வரலும். நம்ம இது பீட் பண்ணும்போது 2-3 டைம் ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா பாட்டம் சைட்ஸ் எல்லாம் நல்லா ஸ்க்ரேப் பண்ணி விடலாம். எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகி ஈவனாக வர்றதுக்கு. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் ஆஃப் வெனிலா பவுடர் சேர்க்குறேன். நீங்கள் வெனிலா எக்ஸ்ட்ராக்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கோல்டு கண்டென்ஸ் மில்க் 1 கேன். நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் வந்து 12 hours வைக்கணும், இல்லாட்டி நைட்டு ஹோல் நைட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா அது நல்லா கோல்டாக இருக்கும். இது நல்லா கோல்டாக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த ரைட் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இதை 3 to 4 minutes நல்லா பீட் பண்ணலாம். எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகி ஸ்மூத் சில்கி டெக்ஸ்சர் வர வரலாம் பீட் பண்ணலாம். இது ரைட் கன்சிஸ்டன்சின்ட்டு எப்படி செக் பண்ணுறதுனா, இந்த பவுலில் வந்து அப்சைட் டவுனாக டில்ட் பண்ணணும். அப்போ உள்ளே இருக்கிற அந்த ஃப்ராஸ்டிங் கீழே விழக்கூடாது.
அவ்வளோதாங்க ஃப்ராஸ்டிங். இதில் நீங்கள் கலர் மிக்ஸ் பண்ணி இதை பைப்பிங் பேக்கில் போட்டு நீங்கள் அதை பைப் பண்ண வேண்டியது தான். இது ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃப்ராஸ்டிங்ஸ். டெலிஷியஸ், குயிக், ஈஸி அண்ட் சிம்பிள் ஃப்ராஸ்டிங். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த ஃப்ராஸ்டிங்கில் வாட் டைப் ஆஃப் ஃபுட் கலரிங் அண்ட் ஹவு மச் டு யூஸ் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். This is perfect for birthday parties or any occasions. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த gift பண்ணலாம். Thank you so much for watching and I'll see you in the next video. Until then, stay safe, stay healthy and happy baking.